வணக்கம். இது மீரா தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இன்று இலங்கையை உலுக்கிய கோர சம்பவங்கள். மீண்டும் தலை தூக்கும் ரணில் விக்ரமசிங்க. பிரதமர் கரணி கூறிய பொய் அம்பலப்படுத்துகின்றார் சாகல ரத்நாயக்க. யாழ் மக்கள் ஜனாதிபதியிடம் முன்வைத்துள்ள கோரிக்கை. யாழ் தனியார் காணியை பிடிக்க முயன்ற கடற்படையால் பரபரப்பு. இலங்கையில் சில அத்தியாவசிய பொருட்களின் விலை குறைப்பு. யாழ்ப்பாணத்தில் வீதியொன்றில் நடந்த சம்பவம். இலங்கை கடவுச்சீட்டு தொடர்பில் வெளியாகிய முக்கிய செய்தி. மாவீரர் துயிலுமில்லத்தில் அரசியல் செய்யும் தமிழ் வேட்பாளர்கள். இனி விரிவான செய்திகள். இலங்கையின் ஊவா மாகாணம் பதுளை மத்தியங்கனை பிரதான வீதியில் பேருந்து ஒன்று கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் பலத்த காயமடைந்த நபரை விமானம் மூலம் கொழும்பு வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லும் முயற்சி தோல்வியடைந்துள்ளது. பதுளை போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்ற நபரை விமானப்படையின் உலங்கு வானூர்தி மூலம் கொழும்பு வைத்தியசாலைக்கு கொண்டு செல்ல நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. காயமடைந்த நபரை ஆம்புலன்ஸ் மூலம் பதுளை கால்பந்து மைதானத்துக்கு அழைத்து வந்த போதிலும் மோசமான வானிலை காரணமாக விமானம் நிறுத்தப்பட்டுள்ளது. இதனால் காயமடைந்த நபரை மீண்டும் பதுளை போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. இன்று காலை பதுளை போலீஸ் பிரிவிற்கு உட்பட்ட பதுளை மக்கியங்கனை பிரதான வீதியில் தூண்கேந்த நீர்வீழ்ச்சியை அடுத்து அம்பகா ஓய பிரதேசத்தில் பதுளையிலிருந்து மக்கியங்கனை நோக்கி பயணித்த பேருந்து ஒன்று கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகியிருந்தது. இதில் பேருந்தில் பயணித்த 35 பேர் காயமடைந்து பதுளை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதுடன் பல்கலைக்கழக மாணவிகள் இருவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் உயிரிழந்துள்ளனர். நிவித்திகல மற்றும் குருநாகல் பிரதேசங்களில் வசிக்கும் கொத்தலாவல பாதுகாப்பு பல்கலைக்கழகத்தின் தெற்கு வளாகத்தை சேர்ந்த 23 வயதுடைய 2 மாணவிகளே இவ்வாறு உயிரிழந்துள்ளனர். சூரியவெவ கொத்தலாவல பாதுகாப்பு பல்கலைக்கழகத்தின் தெற்கு வளாகத்தை சேர்ந்த மாணவர்கள் குழு ஒன்று கல்வி நடவடிக்கைக்காக சென்று கொண்டிருந்த போது அவர்கள் பயணித்த பேருந்து விபத்துக்குள்ளானது. சாரதிக்கு பேருந்தை கட்டுப்படுத்த முடியாமல் வளைவு ஒன்றிற்கு அருகில் பேருந்து கவிழ்ந்ததில் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளதாக பதுளை போலீசார் தெரிவித்தனர். விபத்தில் படுகாயமடைந்தவர்கள் தற்போது பதுளை வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். மேலும் உயிரிழந்த 2 மாணவிகளின் தடலங்களும் பதுளை வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளினை பதுளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். இதேவேளை நுவரெலியா நானோயா ரதல்ல குறுக்கு வீதியில் லொரி ஒன்று வானுடன் மோதி விபத்துக்குள்ளானதில் 20 பேர் காயமடைந்துள்ளனர். இந்த விபத்து இன்று மாலை 6:30 மணி அளவில் இடம்பெற்றிருக்கின்றது. இந்த விபத்தில் காயமடைந்தவர்கள் நுவரெலியா மாவட்ட பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். சமகால அரசியல் நெருக்கடி நிலைமைகளை தமக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ளும் முயற்சியில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே ஈடுபட்டுள்ளதாக அரசியல் அவதானிகள் சுட்டிக்காட்டியுள்ளனர். தற்போது ஈஸ்டர் குண்டு தாக்குதல் தொடர்பில் அரசியல் மட்டத்தில் அதிகம் பேசப்படுகின்றது. இந்த பயங்கரவாத தாக்குதலுடன் தொடர்புடையவர்கள் அனைவரும் தண்டிக்கப்படுவார்கள் என்றும் அவர்கள் தொடர்பான தகவல்களை வெளியிடப் போவதாகவும் அனுர அரசாங்கம் தெரிவித்தது. எனினும் இதுவரை எந்த ஒரு தகவலும் வெளியிடப்படாத நிலையில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் புதிய கம்மன்பில ஊடக சந்திப்பின் மூலம் ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பான சில தகவல்களை வெளியிட்டிருந்தார். அவரின் ஊடக சந்திப்பு குறித்து அதிகம் எதிர்பார்ப்பு மக்கள் மத்தியில் ஏற்பட்டிருந்தாலும் அவரின் தகவல்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாகவும் புதியதாகவும் ஒன்றும் இருக்கவில்லை என்றும் கூறப்பட்டது. இந்த நிலையில் அவரின் முயற்சி படுதோல்வி அடைந்த நிலையில் தற்போது அவர் அமைதியாகியுள்ளார். இந்த நிலையில் ஈஸ்டர் குண்டு தாக்குதல் தொடர்பான தகவல்களை வெளியிடுவது தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே கவனம் செலுத்தியுள்ளார். ஏற்கனவே பாரம்பரியமிக்க அரசியல் கட்சியான ஐக்கிய தேசிய கட்சி முழுமையாக அழிவடைகின்ற நிலையில் உள்ளது. கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் போது அந்த கட்சி எந்த ஒரு உறுப்பினர்களையும் பெற்றிருக்கவில்லை. எனினும் அந்த கட்சிக்கு கிடைத்த தேசிய பட்டியலூடாக ரணில் விக்ரமசிங்கே தெரிவாக்கியிருந்தார். இந்த நிலையில் நாட்டில் அனுர அலை தீவிரமடைந்து வரும் நிலையில் தனது அரசியல் இருப்பை தக்க வைக்க ரணில் விக்ரமசிங்கே தீவிரமாக முயற்சி செய்து வருகின்றார். அதன் ஒரு அங்கமாக ஈஸ்டர் குண்டு தாக்குதலின் உண்மையினை அம்பலப்படுத்த உள்ளதாக முன்னெடுக்கப்படுகின்ற பிரச்சாரம் என அரசியல் ஆய்வாளர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். இதேவேளை நடைபெற உள்ள நாடாளுமன்ற தேர்தலுக்கான தபால் மூல வாக்களிப்பில் முதற்கட்டம் இன்று ஆரம்பமானது. இந்த நிலையில் அது குறித்து ரணில் மற்றும் சஜித் தரப்பு தமது அரசியல் காய் நகர்த்தல்களை மேற்கொண்டு வருவதாகவும் சுட்டிக்காட்டப்படுகின்றது. அரச ஊழியர்களின் சம்பள அதிகரிப்பு விவகாரத்தில் பிரதமர் ஹரணி அமரசூரிய பொய் கூறுகின்றார். 6 மாதங்களுக்கு ஒரு முறை சம்பள அதிகரிப்பை வழங்குவதாக கூறிய அனுர அரசாங்கம் தான் தற்போது பொய் கூறிக்கொண்டிருக்கின்றது என்று முன்னாள் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் சாகல ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். கொழும்பில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பின் போதே அவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார். அரச உத்தியோகத்தர்களின் சம்பள விவகாரத்தில் அனுர அரசாங்கம் குழப்பத்திலேயே பயணித்துக் கொண்டிருக்கின்றது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் கேள்விகளுக்கு பதிலளிக்க ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தற்போது பிரதமரை அதற்காக முன்னிலைப்படுத்தியுள்ளார். 2024ஆம் ஆண்டில் நாம் எதிர்பார்த்ததை விட பொருளாதார வளர்ச்சி வேகம் அதிகமாகவே காணப்பட்டது. அதற்கமைய அரச உத்தியோகத்தர்களுக்கு வாழ்க்கை செலவு கொடுப்பனவாக 10,000 ரூபாய் வழங்கப்பட்டது.
எனினும் அந்த கொடுப்பனவு வழங்கப்பட்ட பின்னரும் ஆசிரியர் உள்ளிட்ட தொழிற்சங்கங்களால் ஆர்ப்பாட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டன. இந்த ஆர்ப்பாட்டங்களின் பின்னணியில் யார் இருந்தனர் என்பதையும் நாம் அறிவோம். எவ்வாறு இருப்பினும் இதற்காக நியமிக்கப்பட்ட உதய ஆர் செனவிரத்ன குழுவின் அறிக்கையை அடுத்த வருடம் முதல் அரசு உத்தியோகத்தர்களின் சம்பளத்தை 24% அதிகரிப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டது. 2025 மற்றும் 2026 ஆகிய வருடங்களில் இந்த அதிகரிப்பை வழங்குவதற்கு அந்த குழுவால் பரிந்துரைக்கப்பட்டது. வரவு செலவு திட்டத்தினூடாக இதனை நடைமுறைப்படுத்துவதற்கும் எமது அரசாங்கம் திட்டமிட்டிருந்தது. ஆனால் பிரதமர் ஹரணி அமரசூரிய முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பொய் கூறியுள்ளதாக தெரிவித்துள்ளார். உண்மையில் தேசிய மக்கள் சக்தி பொய் கூறியுள்ளது. தேர்தலுக்கு முன்னர் 6 மாதங்களுக்கு ஒரு முறை சம்பள அதிகரிப்பை வழங்குவதாக கூறிய ஏவிபி தற்போது அதனை முற்றாக மறுக்கின்றது. அவ்வாறெனில் யார் தற்போது பொய்யுரைத்துள்ளனர்? அரசியலில் எந்தளவு நெருக்கடிகளை எதிர்கொண்டாலும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஒருபோதும் பொய் கூறி மக்களை ஏமாற்ற மாட்டார். பிரதமராக பொறுப்பான பதவியில் இருந்து கொண்டு பொய் கூறி கொண்டிருப்பவரை நாடாளுமன்றத்திற்கு தெரிவு செய்ய வேண்டுமா என்பதனை மக்கள் சிந்திக்க வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். யாழ்ப்பாணம் வல்வை அராலி வீதியின் மீதமுள்ள வீதியினையும் மக்கள் பாவனைக்காக திறந்துவிட வேண்டும் என்று அந்த பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வல்வை அராலி வீதியின் தெல்லிப்பளை கட்டுவன் சந்தியிலிருந்து அச்சிவேலி தோலக்கட்டி சந்தி வரையிலான வீதி கடந்த 34 வருடங்களுக்கு மேலாக இராணுவ உயர் பாதுகாப்பு வலயத்தினுள் காணப்பட்டுள்ளது. குறித்த வீதியில் இன்றைய தினம் பலாலி வீதியில் உள்ள வயாவிளான் சந்தியிலிருந்து அச்சிவேலி தோலக்கட்டி சந்தி வரையிலான சுமார் 1 கிலோமீட்டர் தூரமான வீதியை திறந்துவிடப்பட்டுள்ளது. வலிவடக்கு மற்றும் தெல்லிப்பளை வைத்தியசாலை ஆகியவற்றிற்கு சென்று வருவதற்கு வல்வை அராலி வீதியூடாக பயணித்து வயாவிளான் சந்தியை அடைந்து தமது பயணத்தை தொடர வேண்டிய நிலையில் உள்ளனர். அதனால் கட்டுவன் சந்திக்கும் வயாவிளான் சந்திக்கும் இடையிலான வல்வை அராலி வீதியினை இராணுவத்தினர் மக்கள் பாவனைக்கு விடுவிக்க வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அதே போன்று வயாவிளான் சந்தியிலிருந்து பொன்னாலை பருத்தித்துறை வீதியும் இராணுவ கட்டுப்பாட்டு பகுதிக்குள்ளேயே காணப்படுகிறது. அந்த வீதியினையும் திறக்க வேண்டும் என்று மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். யாழ்ப்பாணம் நகர் பகுதியிலிருந்து பலாலி வீதியூடாக பலாலி வடக்கு பிரதேசத்துக்குள் மக்கள் நேரடியாக பயணிக்க முடியாது. காங்கேசன்துறை வீதியூடாகவே பயணிக்க வேண்டிய நிலையில் உள்ளனர். அதனால் வயாவிளான் சந்தியிலிருந்து பலாலி வடக்கு பகுதிக்கு செல்லும் பலாலி வீதியினையும் முற்றாக மக்கள் பாவனைக்காக திறந்துவிட வேண்டும் என்று மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அதேவேளை இன்றைய தினம் திறக்கப்பட்ட வீதியின் இருமருங்கிலும் மக்கள் மீள்குடியேற அனுமதிக்கப்படவில்லை. அத்துடன் வீதியோரமாக உள்ள ஆலயங்களில் வழிபாடு செய்யவும் அனுமதிகள் மறுக்கப்பட்டிருந்தன. எனவே வீதியினை திறந்து விட்டது போன்று அந்த பகுதியில் மக்கள் மீள்குடியேற அனுமதிக்க வேண்டும் எனவும் அந்த பகுதியில் உள்ள ஆலயங்களை புனரமைத்து வழிபாடுகளை மேற்கொள்ள அனுமதிக்க வேண்டும் என்றும் கோரியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கதாகும். யாழ்ப்பாணம் மண்டைதீவு பெரியகுளம் கலங்கரை விளக்க கடற்படை முகாமை விஸ்தரிப்பதற்காக தனியார் காணி ஒன்றை அளவீடு செய்யும் நடவடிக்கையை பொதுமக்கள் தடுத்து நிறுத்தியுள்ளனர். அண்மையில் கடற்கரையை அண்மித்த தனியார் காணியினை அளவீடு செய்வதற்காக நில அளவை திணைக்கள அதிகாரிகள் குறித்த இடத்திற்கு வருகை தந்தபோது காணி உரிமையாளருடன் அந்த இடத்திற்கு வந்த தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினர் உள்ளிட்டோர் அந்த நடவடிக்கையினை தடுத்து நிறுத்தியுள்ளனர். காணி உரிமையாளருக்கு ஆதரவாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் மற்றும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பொதுச் செயலாளர் செல்வராஜா கஜேந்திரன் ஆகியோரும் அங்கு பிரசன்னமாக இருந்ததோடு காணியினை அளவீடு செய்ய வந்த அதிகாரிகளிடம் தொடர்ந்து பலனளிக்காத இந்த முயற்சியினை கைவிடுமாறும் குறிப்பிட்டுள்ளனர். அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் சிலவற்றின் விலையினை லங்கா சதோச நிறுவனம் குறைத்துள்ளது. இன்று முதல் நடைமுறைக்கு வருகின்ற வகையில் இந்த விலை குறைப்பு அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி பாசிப்பயறு 1 கிலோகிராமின் விலை 51 ரூபாவினால் குறைக்கப்பட்டுள்ளது. அதன் புதிய விலை 799 ரூபாவாகும். மேலும் வெள்ளை கவுப்பி 1 கிலோகிராமின் விலை 20 ரூபாவால் குறைக்கப்பட்டு அதன் புதிய விலையாக 880 ரூபாய் என்று அதுடன் வெள்ளை சீனி 1 கிலோகிராமின் விலை 5 ரூபாவால் குறைக்கப்பட்டுள்ளதுடன் அதன் புதிய விலை 243 ரூபாவாக காணப்படுகிறது. மேலும் அனைத்து சதோச பல்பொருள் அங்காடிகளிலும் 1 கிலோ பெரிய வெங்காயத்தை 300 ரூபாவிற்கு பெற்றுக்கொள்ள முடியும் என்றும் சதோச நிறுவனம் அறிவித்துள்ளது. யாழ்ப்பாணம் கண்டி நெடுஞ்சாலையின் நாவற்குழி பாலம் அமைந்துள்ள இடத்தில் வீதி அபிவிருத்தி அதிகார சபையால் வீதியில் வரையப்பட்ட சைக்கிள் அடையாளம் இனந்தெரியாத நபர்களால் வர்ணப்பூச்சு பூசி சிதைக்கப்பட்டுள்ள சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலையொட்டி சில கட்சிகளால் வீதியில் சின்னம் வரையப்படும் சம்பவங்கள் அதிகரித்து வருகின்ற நிலையில் நாவல்குழி பாலத்தில் வரையப்பட்ட சைக்கிள் பாதைக்கான குறியீடு அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் கட்சியின் சைக்கிள் சின்னமாக இருக்கலாம் என்ற அடிப்படையில் இவ்வாறு சிதைத்து மறைக்கப்பட்டிருக்கலாம் என்று கூறப்படுகின்றது. எவ்வாறாயினும் இது போலீசாரால் மேற்கொள்ளப்பட்டிருக்கலாம் என்றும் சந்தேகிக்கப்படுகின்றது. எதிர்வரும் டிசம்பர் மாத தொடக்கத்திலிருந்து வெளிநாட்டு கடவுச்சீட்டு விநியோகத்தை விரைவுபடுத்த முடியும் என்று மேற்படி திணைக்களம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டு இதனை அறிவித்துள்ளது. இதேவேளை எதிர்காலத்தில் 7 லட்சத்துக்கும் அதிகமான வெற்று கடவுச்சீட்டுகள் கிடைக்கப்பெற உள்ளதாக திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. வெளிநாட்டு கடவுச்சீட்டுகளை வழங்குவதற்கான முறையான இணையவழி முறைமை தற்போது தயாரிக்கப்பட்டு வருவதாகவும் எதிர்வரும் தினத்தில் இந்த முறை நடைமுறைப்படுத்தப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வெளிநாட்டு நிறுவனம் ஒன்றுடனான ஒப்பந்தத்தின்படி
பி பிரிவின் கீழ் 50,000 வெற்று கடவுச்சீட்டுகள் குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்களத்திற்கு கிடைத்துள்ளன. இந்த தொகைக்கு மேலதிகமாக நவம்பர் இறுதியில் இன்னும் 1,00,000 வெற்று கடவுச்சீட்டுகளும், டிசம்பரில் 1,50,000 வெற்று கடவுச்சீட்டுகளுமாக 7,50,000 வெற்று கடவுச்சீட்டுகளின் தொகை கிடைக்கப்பெற உள்ளது. அதே நேரத்தில் மற்றொரு தொகுதி கடவுச்சீட்டுகளை கொள்வனவு செய்வதற்கான பணிகளும் தற்போது ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்களத்தினால் தற்போது நாளொன்றுக்கு சுமார் 1,600 கடவுச்சீட்டுகள் விண்ணப்பதாரிகளுக்கு வழங்கப்படுகின்றன. அதன்படி மேற்குறிப்பிட்ட கையிருப்பு கிடைக்கப்பெற்றதுடன் டிசம்பர் மாதம் முதல் இந்த தொகையினை படிப்படியாக அதிகரித்து விண்ணப்பதாரர்களின் கோரிக்கைகளுக்கு ஏற்ப கடவுச்சீட்டுகளை வெளியிட முடியும் என்று அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இலங்கையில் எதிர்வரும் 14ஆம் தேதி நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் வடக்கு கிழக்கில் தமிழ் தேசிய அரசியல்வாதிகளால் மாவீரர் துயிலும் இல்லங்கள் அரசியல் நோக்கம் கருதி தூய்மைப்படுத்தப்பட்டு வருவதாக மக்களால் விசனம் வெளியிடப்பட்டுள்ளது. குறிப்பாக துயிலும் இல்லங்களை துப்புரவு செய்யும் போர்வையில் புகைப்படம் மற்றும் காணொலி எடுத்து அதனை சுயலாப அரசியலுக்காக மாவீரர்களின் தியாகங்களை விலை பேசுவதாக மக்களால் கவலை வெளியிடப்பட்டுள்ளது. இது தொடர்பான காணொலி ஒன்று வெளியாகி விசனத்தை ஏற்படுத்தியுள்ளது. குறித்த காணொலியில் வேட்பாளர் ஒருவர் மனிதாபிமான அடிப்படையில் புல்லுக்கு வலிக்காமல் செதுக்குவதாக பலராலும் நகைச்சுவையாக கூறப்பட்டு பகிரப்பட்டு வருகின்றது. இத்துடன் இன்றைய நாளுக்கான இரவு செய்திகள் நிறைவடைந்தன. தொடர்ந்து நமது செய்தி செவியோடு புதிய பார்வையாளர்கள் சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள். வணக்கம். இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீரா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள்.